உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. யாருக்கெல்லாம் இந்த வீணா போன சஞ்சய் காணாமல் போன மாதிரி இருந்திருந்தா பார்க்கவே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, தலைவர் மாதிரி காணாமல் தாங்க இருந்தான், இப்போ வந்து நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ சஞ்சய் வர்றது நல்லது தான் தோணுதுங்க, சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? ஆமாங்க, அப்போ தானே இவங்க ஒன்றொன்னா பண்ண ஆறுமுகத்துக்கு லவ் வரும், ஆறுமுகம் வந்து இவரால் லவ் பெற ஆரம்பிப்பார். இங்கே பைரவியும் இவன் நல்லவன் இல்லை, ஆறுமுகம் தான் நல்லவன், ஏதாவது ஒன்று பண்ணுறதில்ல ஆறுமுகத்துக்கு நல்லதாக தான் நடக்கும் சஞ்சய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இவன் வந்த வரைக்கும் சந்தோஷம் தான் தோணுது. ஆனால் கெடுதி நடக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்துவுக்கு அவங்க அப்பா அம்மாவோட 60வது கல்யாணத்தை அப்படி 60வது பிறந்தனால சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடுறாங்க. சிந்து வந்தால் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு அன்னபூர்ணி சொன்னதுனால சிந்துவே போயிடுறாங்க. ஆனால் அப்பாவோட மனசு துடிச்சிச்சுங்க, நான் கவனித்தேன். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் கவலைப்படாத, கண்டிப்பாக இது மாறும் அப்படிங்கிறாங்க. அடுத்த வருஷத்தில் மாறும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டரே அப்படிங்குது. இந்த டாக்டரேங்கிறத சொல்கிறத விட்டுட்டு டாக்டர் அப்படின்னு சொன்னால் கூட போதும், இல்லையா சிவா அப்படின்னு கூட சொல்லிட்டு போ தாயி. இந்த டாக்டரேங்கில எங்கள் மனசை டர்ரேன்னு கிழிக்கிற மாதிரி தான் தோணுதுங்க. எனக்கு என்னமோ தோணுது, உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஆறுமுகம் சிவா கிட்ட வந்து நல்லா சொல்கிறாரு, ஏற்றி கொடுக்குறான்னு கூட சொல்லலாம். அதாவது நீ இந்த மாதிரி பாவண்டா, அவள் என்னடா தப்புன எனக்கு தெரியுதுண்ணே, நான் என்னென்ன பண்ணுறது, நீ இப்படி எங்கள் அம்மா பேச்சை கேட்டிருந்தேன்னா அவ்வளோதான், உனக்கு கடைசி வரைக்கும் நல்ல மனைவியாக இருக்க போகிறது சிந்து தான், நீ தவற விட்டுறாத அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த புள்ள வாயிலா பூச்சிங்க, அது சைலண்டாக தான் இருக்கும். ஏன்னா கொடுக்கத்தான் பிடுங்கிட்டாரு டைரக்டரு, அவர் எப்போ சொருகிறாரோ அப்போ தாங்க பறக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 கால் கட்டிக்கிட்டு அலையுதுங்க இங்கே மகா, எப்படியாவது இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுனாண்டி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு மட்டும் இந்த வீட்டில் மருமைனா இருக்கணுமா, அந்த சொத்தை பூரா ஆளணுமா, என்னங்கடி கேடுகட்ட கேவலமான புத்தின்னு தான் தோணுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சிவா வந்து சிந்துவை லவ்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அங்கிட்டு போயில சைட் அடிக்கிறாரு, இங்கிட்டு போயில சைட் அடிக்கிறாரு. சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா விறகுகள்லாம் கொண்டாந்து போட்டு வைக்கிறாரு, நல்லா காஞ்ச விறகா சமைக்க போகிறாங்க. இது எப்படி வந்துச்சு, இது நம்ம எடுக்கவே இல்லையே, வாங்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நிமிந்து பார்க்குறாங்க, அப்படி இந்த சைடு அதாவது முன்வாசல் வழியாக இல்லாமல் பின்வாசல் வழியாக கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு சிவா. ஓ, டாக்டரோட வேலை தானா, என்ன டாக்டரே இந்த விறகெல்லாம் அடியேன் தான் அப்படின்னு காலர் தூக்குறாரு. கரெக்டாக பார்த்துருதுங்க அவங்க தங்கச்சி, என்ன இதுங்கிறது ஏதோ லுக்கு விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதாவது விறகை பற்றி நினைக்கலங்க, லுக்கு விடுறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் பார்த்துட்டு அம்மா சீக்கிரம் வாமா அப்படின்னு ஓடுதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுப்பில் விறகு வச்சுட்டு சட்டியை வைக்கிறாங்க, சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்த்து அவங்க ரசிக்க, அவர் இவங்கள ரசிக்க அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அம்மா சீக்கிரம் வாமா, என்னடி அங்கே அண்ணனும் அந்த அவளும் சிந்துவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா, பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு என்னடி என்ன கூப்பிட்ற, அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கலாம்மா, சைட் அடிச்சிட்டு இருக்காங்க, என்னடி சொல்கிற அப்படின்னு எந்திரிக்குது. ஆமாம்மா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, இந்தா வர்றேன், அவனுக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா, இவளுக்கு அந்தளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா அப்படின்னு வேகமாக வர பார்த்தா ஆளை காணும். எங்கேடி, இந்த இங்கே தான் இருந்தான் அப்படிங்கல, அதோ அங்கே இருந்தா பாரு அவள் சமைச்சிக்கிட்டு அப்படின்னு பார்த்தா அங்கே சமைக்கவும் இல்லை, அடுப்பு இருந்தாக்கான அறிகுறியே இல்லை. எங்கடி, அம்மா இங்கே தாம்மா சமைச்சாம்மா, அவன் இங்கே தாம்மா தென்னை மரத்தில் சாஞ்சிட்டு இருந்தாம்மா அப்படின்னு சொல்ல, ஏய் உன் கண்ணாடி கழட்டிட்டு பாருடி அப்படிங்கிறாங்க. கண்ணாடி கழட்டி பார்த்தா சுத்தமாக மங்களாக இருக்குது. ஆமாம்மா காணம்மா, அப்புறம் ஏண்டி என்ன நான் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் தின்னுக்கிட்டு இருக்க விடுறியா, அப்போத்தான் நான் திங்க உட்காந்தேன், அதுக்குள்ளே வந்து கூப்பிட்டியா, இல்லைம்மா நான் பார்த்தேம்மா அப்படின்னு அடிச்சுக்கிறது. சோடாப்பட்டி கண்ணாடியை கழட்டி அதுக்கப்புறம் அங்கே தான் இல்லடி, அப்புறம் என்னடி போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் தான் பார்த்தேனே, எங்கே போச்சு அப்படின்ட்டு இருக்கையில இந்த பக்கெட்டு 2 ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிதுங்க. இவங்க போன கையோட பாடா அப்படின்னு அப்படியே மூச்சு வாங்குது. இந்த மூச்சு வாங்குறது ஏங்க, ஒளிஞ்சு நின்னதுனால நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. ஏன்னா இந்த எல்லா அடுப்பு விறகு எல்லாத்தையும் டக்குன்னு ஒதுங்க வச்சுட்டு அப்படியே லவக்குன்னு துணியை போட்டு தொடச்சி எடுத்துட்டு சமைச்சதுக்கான ஐடியாவே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டு அவங்க அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு வேர்க்குது, மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் டாக்டரே நீ போ டாக்டரே அப்படின்னு சொல்ல, சிந்து பார்த்துருந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மொல்லமாக அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இல்லை, இப்போ தான் வெளியிலேருந்து வந்தோன்னு தெரியணுமே, காமிச்சுக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு அந்த விறகு எடுத்து கட்டுறாங்க. சிவா வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த விறகு எடுத்துகிட்டு அப்படியே வீதி வழியாக தெரியாமல் போயிடுறாங்க. அப்புறமா ஒன்றும் தெரியாத மாதிரி வாசலேருந்து வந்துட்டுருக்காங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா சிவா என்ன பண்ணுறாரு, அம்மா மகா வந்து வாசலை பார்க்கணும் அப்படிங்கிற காண்டி தங்கச்சியை கூப்பிட்றாரு. அந்த பிள்ளை பார்த்தா காதில் விடுதலை. அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொண்டு வாம்மா, என் பிள்ளை டீ கேட்டான் அப்படின்னு ஓடுதுங்க. ஏன்னா சிவா எதுவுமே அம்மா கிட்ட கேட்க மாட்டார் இல்லையா, அண்ணன் புரிண்டு தானே, அதனால வேகமாக போயிட்டு டீ வேணாம்மா தண்ணி மட்டும் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவாட்டுக்கு டீ போடுறதுக்குள்ள அங்கிட்டு போயிட்டான்னா அதனால் நீ நில்லு அப்படின்னு மெசேஜ் போட்டுறாரு. நிற்கிறாங்க. கரெக்டாக கொண்டாந்து குடிக்கல, நீ வா அப்படின்னு சொல்ல அப்படியே மெல்ல வருதுங்க. இவன் எங்கேருந்து வர்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. எங்கே போயிட்டு வரா போல இருக்கு, ஏம்மா அவள் கையில் கொண்டு வர்றத பார்க்கல தெரியும்
தெரியலையா? விறகு கொண்டு வரேன். ஆமாம், அப்போ விறகு பொறுக்கிட்டு வரேன்னு அர்த்தம். வேறு என்னம்மா? சரி சரி, இவ இங்கேருந்து வர்றா. இந்த ஈஸு என்னதை தான் கண்டுபிடிச்சா? இவ ஐஸு இப்படி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஐஸுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு போகுது. இவன்ட்டையா சொல்கிறது அப்படின்னு வேகமாக போகுதா? போய் சம அப்படின்ட்டு சிவாவும் பின்னாடியே போகிறாரு. அம்மாவும் தங்கச்சி என்ன தான் பேசுவாளுங்க அப்படின்ட்டு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா, ஐஸு வாடி அப்படின்னு காதை பிடிச்சி திருறிக்கிட்டு கூப்பிட, அம்மா அம்மா ஏம்மா அப்படிங்கல. நீ என்னமோ சொன்னியே, அண்ணன் இங்கே தென்னை மரத்தில் சாஞ்சிட்டு சைட் அடிக்கிறேன், அவள் அங்கே சமைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னியே. ஆமாம்மா, இப்போ என்ன, நான் தான் கண்ணால் பார்த்தனே, அப்புறம் ஏன் நான் போகலை? அங்கே எதுவும் இல்லை, அதாம்மா தெரியலை. ஏய், நீ தப்பாக புரிஞ்சிருக்கடி, அங்கே எதுவுமே இல்லை தான், நானும் தான் பார்த்தேன். அவள் இப்போ தாண்டி வெளியிலேருந்து வர்றா. என்னம்மா சொல்கிற? ஆமாம், இப்போ தான் விறகுக்கட்டை கொண்டு போய் போடுறா, தலையில் தூக்கிக்கிட்டு வந்தா. அப்படியா? ஆமடி அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னது, அப்போ நான் ஏதாவது பேய்க்கையாக கண்டுட்டேனா? அம்மா எனக்கு பயமாக இருக்குமா? பேயெல்லாம் இல்லடி. இல்லைம்மா, அண்ணனை நான் பார்த்தேன், இவ உஃப்னு ஊதுனா, அப்படியே ஜெகன்மோகினி படத்தில் உஃப்னு ஊதுவாங்கள்ல, அதே மாதிரி. அப்புறம் என்ன, ரைட்டு அப்படின்னு வேகமாக வராரு சிவா. ஐயோ, அப்போ நீ பார்த்தியா? நான் கூட நேற்று பார்த்தேம்மா, ஒரு வெள்ளை சேலையில் அப்படியே முடியை விரிச்சுக்கிட்டு ஆன்னு காற்றுல பறக்க போணுச்சுமா. நிஜமாவாண்ணே? ஆமாம். ஐயோ அம்மா, நான் தான் சொன்னேன்ல, பேய் இருக்குதுமா, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு ஓட பார்க்குது. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி இழுக்கிறாரு சிவா. எங்கே போகிற? பேய்க்கு நான் பயந்து ஓடணும். பேய் ஆள் இருக்க இடத்துல வராது, நீ இப்போ அங்கிட்டு போனீன்னா அங்கே தான் வரும். ஐயோ அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் விடுறி அப்படின்னு அம்மா கறி தள்ளி விடுது. அப்போ தான் பார்க்குறாரு, உனக்கு இருக்குடி, எல்லாரையும் அனுப்பிவிட்டு பேய் இல்லாத பேய் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத சமயம் என் பொண்டாட்டி சிந்து கூட உன்னை நான் பழக வைக்கிறேன் பாரு அப்படின்னு இவர் முடிவு கட்டுறாரு. அதுக்கப்புறம் சமைக்கிறத பார்க்குறதுக்கு வராரு. அழகாக சமைச்சிட்ருக்கு. பாத்தியா, சமைச்சிக்கிட்டு இருக்கா. நீ என்னத்தை பார்த்த? அவள் இப்போ தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸு பார்க்குது. ஐயோ பேய் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் படுக்குது. பார்த்தா ஸ்க்ரீனை ஊன்னு ஊதி விடுறாரு. சலன்னு சிவா சொல்ல, ஐயோ அம்மம்மா அப்படின்னு ஐஸு பயந்து சாகுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா ரூமுக்கு போக, இங்கே ஏண்டி வந்த? அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, அங்கே பேய் இருக்குதுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லடி அப்படிங்கல ஊன்னு ஒரு சவுண்டு அம்மா விட்டதுலையும். ஐயோ இங்கே இருக்குடி அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஹாலுக்கு போய் படுத்துக்கோமா? ஆமாம்மா அப்படின்னு ரெண்டு ஹாலுக்கு ஓடியாருதுங்க. பார்த்தா இங்கே தாண்டி இல்லை, எந்த சத்தமும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹாலுக்கும் குடோனுக்கும் அங்கே பக்கத்தில் இருக்குது. சிந்துவுக்கு கொஞ்சம் இவங்கெல்லாம் இருக்கவும் கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா, ஆள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் சிவா வராரு. சிவா வந்தோடனே, என்னம்மா என்ன தங்கச்சி இங்கே படுத்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குண்ணா. உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ என்ன இங்கே வந்த தலானி பாயெல்லாம் எடுத்துகிட்டு? அட ஏமா கேட்குற? என் ரூமில் சல் சல் சல்லுன்னு சவுண்டு கேட்குதுமா, மல்லிகைப்பூ மாசனம் மணந்துச்சுமா. என்னென்ன சொல்கிற? ஓ ரூம்லேயுமா? ஆமாம். ஏன் ரூம்லேனா? அப்போ ஓ ரூம்லேயுமா? ஆமாம். அம்மா உங்கள் ரூமில், ஏன் ரூம்லேயும் தாண்டா. ஐயோ அப்போ பேய் இருக்குது போல இருக்கே, நாளைக்கே ஒரு பூசாரி பார்த்து பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே சோபாவில் படுத்துக்கிறேன், நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு அடிச்சுக்குதுங்க. படுத்துக்க நான் இங்கிட்டு படுத்துக்கிறேன், அப்போ தானே என் பொண்டாட்டி இருக்கிற ஏரியா எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கிட்டு வந்து படுக்கிறாரு. கரெக்டாக வாசலில் தலையை வச்சுட்டு நம்ம தலைவி அவள் சிந்து எட்டி பார்க்குறாங்க. சிவா இங்கேருந்து அவ்வளோ லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பிளேயிங் பறக்க விடுறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஐஸ்வர்யா எந்திரிக்குது. இதுங்க பண்ணுறதை பார்த்துட்டு, என்ன இதுங்க ரெண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க, இப்போ அம்மாட்ட சொல்லுவோமா வேணாமா அப்படிங்கல. அம்மா நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. ஐயோ இப்போ சொல்லிட்டா சிவா எந்திச்சு போயிடுவார். அண்ணன் போயிட்டா, அவளும் உள்ளுக்கு போயிட்டா, அம்மா தூங்குது, நம்ம ஒத்தையால் இருக்கணும். பரவாயில்ல, அவங்க சைட் அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே தூங்கிடுவோம் பக்கத்துல அப்படின்னு சிவாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் வந்து படுத்துக்கிறது. சிவாவுக்கு தெரியுது தங்கச்சி பக்கத்தில் படுத்துருக்கிறது. நீ படுத்துக்கப்போ அப்படின்னு சிந்துவுக்கு சிவாவுக்கும் நூல் விட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.